ஒரு செய்தி நேத்திக்கும் கேட்டாங்க, நீங்களும் கேட்டாங்க. அதிகமான பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவரையா தலைமையில் வரலிங்கிற ஒரு செய்தி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. செய்தி நாளேடுகளில் தொலைக்காட்சியில் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு சென்னையிலிருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் சார் அவரே ஒரு செய்தி சொல்கிறார். என்ன உங்கள் கட்சியிலேருந்து சில பேர் சொல்லப்பட்ட செய்தி உண்மையானு கேட்டார். அப்புறம் அரசியலில் திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போய் ஒதுங்கி இருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவர் அதையும் சொன்னார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னென்னா எங்கள் கட்சியிலேயே அன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள் அதிகமாக வரலைங்கிறதுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இன்றைக்கி வெளியில் பேசுகிறாங்க. இதுக்கு ஒரு விடை சொல்லுங்கன்னு தான் இன்றைக்கி சொன்னதன் அடிப்படையில் நீங்களும் கேட்குறீங்க. அவங்க அது பதில் சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்றைக்கி மாவட்ட செயலாளர் மாவட்டத்தில் முதல் நாள் இரவு மருத்துவர் ஐயா மாவட்ட செயலாளர்லாம் கையொப்பம் பெற்று, உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான், தெரியாத செய்தி இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, கையொப்பம் பெற்றுக்கொண்டு அவரை கட்சியிலிருந்து அடிப்படை நீக்க போகிற ஒரு செய்தி பரப்பிவிட்டார். இது யார் பரப்புனாங்க, எப்படி பரப்புனாங்கன்னு தெரியல. ஒரு வதந்தி பரப்பி மிகப்பெரிய குழப்பத்துக்கே உண்டாக்கிட்டாங்க. இந்த குழப்பம் தேவையற்றது. இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் இது ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சலசலப்பு மிக விரைவில் தீரும். ஒரு நேற்றுக்கு கடந்த 3 நாட்களாக ஒரு நல்ல முடிவு கட்டக்கூடிய நிலையில் இருக்குது. எங்கள் மருத்துவரையா அவர்களும் மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள். உங்களையும் சந்தித்து பேசுவார்கள். தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம். இந்த தேர்தலில் பாமக மிகப்பெரிய முதல் நாள் கூட்டத்தில் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கினதாக ஒரு தகவல் வெளியாச்சு சார். கூட்டத்தில் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் கிட்ட தைலாபுரம் தோட்டத்தில் பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்கன்ற தகவல் வெளியாச்சு. அதாவது நீங்கள் சொன்னதுதான் தெரிஞ்ச செய்தி. 2 ஒருத்தர் வெளியில் பேசுகிறாங்க, சிலது பேசாமல் இருக்கிறாங்க. இது திட்டமிட்டு கையெழுத்து வாங்கி நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரப்புனதுனால தான். பொதுவாக அப்படிலாம் மருத்துவரையே செய்வார். நீங்கள் நினச்சி பார்க்கணும். நீங்கள் எங்கள் சென்னை அன்புமணி எவ்வளோ சாமர்த்தியமாக மத்திய அமைச்சராக சாதனை படித்தார். அவருடைய சாதனை அவருக்கு எவ்வளோ நிகரானதுன்னு உங்களுக்கு தெரியும். மருத்துவரையை 45 வருஷமாக எவ்வளோ துணிச்சலாகவும் தைரியமாகவும் போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுக்கிற முடிவுகள் எவ்வளோ. சில நேரத்தில் தேர்தல் வெற்றி அல்லது வெற்றி வாய்ப்பு இழப்புங்கிறது மாறி மாறி வந்தாலும் கூட ஒரு இயக்கம் எப்படி போகணுங்கிறதுல அவர் முடிகிறாங்க. 2 சக்தியும் பெரிய சக்தி தான், அது ஒன்றும் மாற்றமே இல்லை. இந்த கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்கிறதுலாம் தவறானது, முன்னுதாரணமற்றது. இது வதந்தி பரப்புனதுனால தான் ஒரு பெரிய குழப்பம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக சந்திப்பாரா, செயல் தலைவராக சந்திப்பாரா? அது சூழ்நாக பொறுத்திருக்கு. 2 பேரும் நேரில் சந்திச்சுட்டு உங்களுக்கு செய்தி. இந்த கூட்டத்துக்கு வரலையே வருவார்னு எதிர்பார்த்தும் தெரியல. போனாதான் தெரியும். வன்னியர் சங்க கூட்டம், வன்னியர் சங்க கூட்டத்துக்கு அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்குது. வந்தால் நல்லது, வரலனால நாங்கள் பேசுவோம். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. வன்னியர் சங்கம் தொடங்கி 45 வருஷம். 46 வன்னியர் சங்கம் தொடங்கி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கிறோம். எங்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ நான் கூட சரி பெரிய பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பானவங்க இல்லை. இதில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை வளர்த்தாங்கிறத நினச்சா நீங்கள் கண்ணீர் கதையாக தான் இருக்கும். நான்லாம் அன்றைக்கி மிதிவண்டியில் சைக்கிளில் போவேன். அப்புறம் ஒரு புல்லட் பைக் வாங்கிட்டு தமிழ்நாடு முழுக்க போவேன். அவர் கூட போய் பயணம் பண்ணேன். ஊராட்சி ஒன்றிய சேர்மன் அப்போலாம் நான் போயிருந்தேன். போனார் கலைஞர் எல்லாம் பார்த்து போகலை. நான் மட்டும் இல்லை, எங்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஊறி போனவங்களா, ரத்தம் சிந்தினவங்களா, உயிர் தியாகம் பண்ணவங்களா 6 மாதம் 3 மாதம் 1.5 மாதம் 1 மாதம் சிறை கொடுமையில் அனுப்பிச்சு. நானே கூட பலமுறை 17 முறை சிறை போயிருக்கேன். 1.5 மாதம் தொடர்ந்து சிறையில் இருந்துச்சு. எதுக்காக மருத்துவரையை நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த இயக்கம் கட்டாயம் சாதாரண இயக்கம் அல்ல, தியாகம் பண்ண இயக்கம், ஒரு வரலாற்று இயக்கம். இன்னைக்கு நெல்சன் மண்டேலா, ஆசேப்பு, காந்தியடியில் போன தலைவர் அதே நேரத்தில் எங்கள் மருத்துவரையாவோடு சேர்ந்து சரி, மருத்துவரையா காலத்துக்கு பிறகு சரி, இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர் மருத்துவர் அன்புமணி தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. மருத்துவரையா உழைப்பு, எங்கள் உழைப்பு, கிராமத்தில் இருக்கிற அடிபட்ட ஒரு செயல் வீரன் அவன் உழைக்கிறான்னா கூட யாருக்காக? அடுத்தது அவரு தான். அவர் தான் முன்னிலைப்படுத்துகிறோம். அவருக்காக தான் உழைக்க போகிறோம். இதில் எந்த மாற்றம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.